அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அட பாவிங்களா, சொந்த வீட்ல இருந்து தெரியாம செவரேறி குதிச்சு வெளியே ஓடி வந்திருக்கேன். அடியே சிவானி, என்ன சாப்பிட விடாம ஆக்கிட்டேல. இருடி, உன்னை கவனிச்சுக்கிறேன். சரி, ஓகே. இனிமேல்லாம் கண்டிப்பா நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது. அவளுக்கு என்ன சொல்லுவா? அவ பேச்ச கேட்டுட்டு அம்மாவும் சொத்து சொத்துங்கிறாங்க. எனக்கு என்னமோ இவன் நல்லா இங்க தின்னுட்டு நம்மளெல்லாம் அதிகாரம் பண்ணிட்டு சொத்து எதுவும் எழுதி வைக்காம தான் போக போறா. அம்மா, அப்போ உனக்கு புரியும். சொத்தாவது மண்ணாவது ஃபர்ஸ்ட் வயிற்றுக்கு தீனிய போடுவோம். இல்ல இல்ல, இந்நேரம் கண்டிப்பா சிவானி வீட்டுக்கு வந்திருப்பா. நாமள எங்கன்னு கேட்டா இந்த தர்மா எதையாவது உளருவான். நாமளே கால் பண்ணி ஏதாவது சொல்லிடுவோம். அப்பதான் சோத்த வாயில வைக்க முடியும். போன் எடுறா, டேய் போன் எடுத்து தொலைடா, பசி வேற கொல்லுது. என்ன தர்மா இந்த முடி முடிக்கிற? எங்க பசுபதிய? சிவானி, அவனுக்கு ஒரே வயிறு வலின்னு ரூம்ல படுத்துதான் இருந்தான். இப்ப பார்த்தா காணோம். காணுமா? அவன் என்ன பொம்மையா? ஏன் தர்மா, விளையாண்டு தொலைச்சிட்டியா? சிவானி, என்ன 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 நடக்குது இந்த வீட்ல? எனக்கு என்னமோ எதுவும் சரியா படல. என்னங்கடா, எனக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்றீங்களா? நாயு, இங்க பாரு, நானே என் மவனை காணுமேன்னு டென்ஷன்ல இருக்கேன். என்ன டென்ஷனு? நீயா உன் மவனை வெளியே அனுப்பிட்டு என்கிட்ட நடிக்கிறியா? என்ன நாயு, கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குன்னு ஏதாவது பிளான் பண்றியோ? அடச்சி, நான் இதுக்கு பிளான் பண்ணணும்? சொத்து எழுதி கொடுத்துட்டேன்னா உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி நாளைக்கு எனக்கு எல்லா சொத்தையும் கைமாத்தி கொடுத்துட்டு இந்த வீட்டை திரும்பி பார்க்காம போயிடு. ஹே ஹே, அதுக்கு நீங்க ஒழுங்கா இருக்கணும். எனக்கே தெரியாம உள் வீட்டு சதி பண்றீங்க. என்ன உள் வீட்டு சதியா? ஆமாண்டா, ஒரே வீட்டுக்குள்ள இருந்து நீங்க மட்டும் சதி பண்றீங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும், பசுபதி எங்க? நீங்களாம் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? திமிரு திமிரு, எவ்வளவு திமிரு! பேச்சும் சரி, ஆளும் சரி, நல்ல கொழுப்பு கூடி போச்சு. இந்த பசுபதி எங்க போயிருப்பான்? நம்ம பிளான சொதப்பு இருக்குனே இவன் வந்திருக்கான். ஏதாவது ஒண்ண நம்ம கிட்ட சொல்லிட்டு செஞ்சு தொலைறானா? ஐயோ, ஆட்டமா ஆடி தொலைறா. இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு சொத்தை எழுதி வாங்கிட்டு சொத்தை இவ எழுதி கொடுக்கலனாலும் அதை எப்படி வாங்குறது, இவ கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு பிளான் பண்ணலான்னு பார்த்தா இவன் ஒருத்தன். தர்மா, யாரு? சிவானி, பசுபதி தான் கால் பண்றான். பசுபதியா? எங்க இருந்து பேசி தொலைறான்? யோ, இவனை வச்சுக்கிட்டு கால் அட்டெண்ட் பண்ணு, ஸ்பீக்கர்ல போடு. இப்ப இப்ப கண்டுபிடிக்கிறேன், உங்களுக்கு தெரியாம போனானா இல்ல தெரிஞ்சு போனானான்னு. இதோ சிவானி. ஸ்பீக்கர்ல போடு. டேய் டேய், போன் எடுத்து தொலைங்கடா. எவ்வளவு நேரமா ரிங் போகுது? ஹலோ. என்னடா ஹலோ ஹலோன்னு போன் பண்ணா எடுக்க தெரியாதா? டேய் பசுபதி, எங்கடா இருக்க? நான் எங்க இருக்கேங்கிறது சரி, நம்ம வீட்டு நாய் வந்துட்டாளா? டேய் டேய் பேசுடா. டேய் பசுபதி, வார்த்தைய பார்த்து பேசு. என்னடா, என்ன பார்த்து பேச? ஒரே பசி. இங்க பாருடா, என்னாலதான் பசி தாங்க முடியாது, உங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல. பசியில தலை சுத்துது, வாமிட் வர ஃபீல் வந்துருச்சு. இதுக்கு மேல என்னால முடியாது. உங்ககிட்ட சொன்னா என்ன பண்ணுவீங்க? சொத்து தான் முக்கியம், வீட்டுல பேசாம படுத்து கடடாம்பீங்க. அதனாலதான்டா வீட்டை விட்டு உங்ககிட்ட சொல்லாம கிளம்பிட்டேன். பசுபதி. டேய் டேய், சும்மா கத்தாத. ஏன் அவஸ்தை எனக்கு என்னால முடியலடா. ஹாஸ்பிட்டல் போய் குளுக்கோஸ் ஏத்துனாதான் சரியா இருக்கும். நான் போய் 2 பாட்டில் ட்ரிப்பு போட்டு வரேன். டேய், அந்த சிவானி வந்தா எதையாவது சொல்லி சமாளிச்சு தொலை. கேக்குதாடா? நல்லாவே கேக்குதுடா. சிவானி, வீட்டு நாயி. அம்மாவும் மகனுக்கு இதே பேச்சுதான். இந்த பேச்செல்லாம் என்னைக்கு விடுறீங்களோ அன்னைக்கு தான்டா உருப்பிடுவீங்க. போய் தொலை. ஆனா கரெக்டா 2 ஹவர்ஸ்ல வீட்டுக்கு வந்திருக்கணும், புரியுதா? வருவேன் வருவேன். வெயிடா போன. அவ இருப்பான்னு தெரிஞ்சேவும் அழகா பேசுனேன். போய் தொலைன்னு சொல்லிட்டா. ஓகே ஓகே, இப்போ ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிடுறோம். 2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கால, அதுங்கள என்னென்னமோ பண்ணலாம். சரி சரி, ஃபர்ஸ்ட் சாப்பாடு. ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு போலாம். பிரியாணி சும்மா கலக்கலா இருக்கும். சிவானி, இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா? அந்த மலை மாடு எங்ககிட்டயே சொல்லாம போய் தொலைஞ்சிட்டான். நம்புறேன். சரி சரி, சாப்பாடெல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. நாயு, நீ தானே சமைச்ச? ஆமா. ஐயா, அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னா குறைஞ்சா போவ. சரி சரி, போ போ, சாப்பாடு எடுத்து வை. ஒரே பசி.
சாப்பிட்டுட்டு அப்புறம் தெம்பா உங்ககிட்ட பேசுறேன். என்ன நாயு பாக்குற? போ போறேன்டி போறேன். போ 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 போ. தர்மா, ஏன் வெட்டியா நின்னுட்டு இருக்க? போ போ, நெக்ஸ்ட் வேலைய ஆரம்பி. ம் ஏய் வள்ளி வள்ளி, போதும் போதும், இப்படியே ஆடிக்கிட்டே இருந்தா நம்ம எப்ப துணி எடுக்க போறது? ஐயோ கருப்பி, இதெல்லாம் இப்படி வந்தாதான் என்ஜாய் பண்ண முடியும். நம்ம வீட்ல இப்படி ஆடுனா என் மாமியா விளக்கமாத்த கொண்டு அடிப்பா. அதனால என்ஜாய் கருப்பி, என்ஜாய். வா வா, நீயும் சேர்ந்து ஆடு. ஆட வேண்டிதான். ஐயோ வள்ளி, நீ ஆடுறதெல்லாம் கேமராவோட பதிவாகும். யாராவது எடுத்து சோசியல் மீடியால போட்டு விட்டு போறாங்க. அப்புறம் பயங்கரமா வைரல் ஆயிடுவா வள்ளி. ஓஹோ, இருக்கட்டும். ஒரே வீடியோல ட்ரெண்டிங் ஆயிட்டேனா எல்லாரும் பேட்டி எடுக்க வருவாங்க. காலுக்கு மேல கால் போட்டு உக்காந்து பேட்டி கொடுக்கலாம். ஏன் அப்பா உன் மாமியா விளக்கமாத்தால அடிக்காதா? அடிச்சா அதையும் சேர்த்து சொல்லுவேன். என் மாமியார பத்தி உலகத்துக்கே தெரியட்டும். சரிதா, இப்போதைக்கு வள்ளிய காட்டா நிக்காது. ஆளாளுக்கு கடைக்குள்ள எங்க இருக்காங்கன்னே தெரியல. புடிச்சதை எடுத்துட்டு பில் போடுறதுக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்க. இந்த ஆட்டம் ஆடுனா ஈவினிங் தான் வீட்டுக்கு போக முடியும் போல. நமக்கு பிடிச்சது இந்த மாதிரி கவுன் பார்க்கலாமா இல்ல ட்ரெடிஷனலா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பாரு கருப்பி. ஐயய்யய்ய, ஹேய் ஹேய் வள்ளி, நிறுத்துடி. என்னடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மாரு, கொஞ்ச நாள் உனக்கு கூற இருக்காடி. எதுக்குடி, எதுக்கு இங்க வந்தோம்? நான் சொல்லத்தான் செஞ்சேமா. ஆனாலும் வள்ளி அக்கா தான் சந்தோஷத்துல. ஏய் நிறுத்துங்கடி. வள்ளி, நீ செஞ்சது பெரிய தப்பு. இல்ல மாரு, கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். நிறுத்து. ஏன் எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லையா? என்ன சொல்ற? இல்ல எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லையான்னு கேக்குறேன். அதுக்கு என்னையும் கூப்பிட்டு வச்சு ஆடணும். ஐயே, நீ மட்டும் அதே நடி தனியா ஆடுறது? மறு இமுட்டு தானா? நான் கூட என்னென்னமோ நினைச்சிட்டேன். உனக்கு இல்லாத ஆட்டமா? வா வா, இந்த கடையவே ஒரு ஆட்டம் ஆட்டிட்டு போயிடலாம். அப்படிங்கிற? ஆமா மறு, வா வா வா. வந்தேன். நான் வந்தேன். ஏய் கருப்பி, நீ ஆட போறியா? நமக்கு இந்த ஆட்டம் பாட்டாலாம் செட் ஆகாதுமா. அப்ப நான் ஓரமா போய் எங்க ஆட்டத்தை மட்டும் பாரு. பாக்குறேன். போ போ போ. வள்ளி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். வாவ். அடப்பாவிங்களா, வர வர இந்த வயசானதுக்கு தான் ரொம்ப அக்கப்போர் பண்ணுதுங்க. ஐயோ இதெல்லாம் பார்க்கணும் நம்ம தலையெழுத்து. அப்பா, சரியான சாப்பாடு. நேத்து ஃபுல்லா சாப்பிடாம இருந்ததுக்கு இன்னைக்கு ஃபுல் கட்டு கட்டியாச்சு. என்ன காசுதான் அதிகம். போது நம்ம அப்பே சேர்த்து வச்ச காசெல்லாம் எதுக்காக? இப்ப நம்ம வீட்டுல அசிங்கப்படுறது எதுக்காக? இந்த சோத்துக்காக தானே. அதனால கஷ்டப்படாம சாப்பிடலாம். அப்பா, 2 மணி நேரம் டைம் கொடுத்தா ½ தான் ஆயிருக்கு. இனி 1.5 மணி நேரம் பேசாம மில்லுக்கு போய் நல்லா படுத்து தூங்கி எழுந்து அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டிதான். அட முக்குக்கு மாலா கட்டி வச்சிருக்காங்கப்பா. மனுஷங்களுக்கு வருமானம் வருதோ இல்லையோ, இந்த மால் மட்டும் பஞ்சம் இல்லாம வந்துடுது. அது கருப்பியா? கருப்பி எதுக்கு இந்த மால்ல இருக்கா? எவ்வளவு பெரிய மால்க்கு அதுவும் ட்ரெஸ் எடுக்க வர்ற அளவுக்கு. ஓஹோ, அந்த ரத்னம் அப்படி பண்ணி வைக்கிறான். பண்ணுவான். சிவானி கொஞ்ச நாள் அந்த வீட்டுல இருந்ததுக்கே இங்க வந்து என்ன ஆட்டம் ஆடுறா? இந்த கருப்பி மட்டும் ஆடாமையா போயிடுவா? ஹே, கருப்பி வந்தா வேணியும் வந்திருக்கணும்ல. பாடு பாவி, நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளே அசிங்கப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்து. இல்ல அவளை சும்மா விடக்கூடாது. சிவானி கல்யாணத்துக்காக தான் எல்லாம் துணி எடுக்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கருப்பி எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. போவோம். இவ்வளவு பெரிய மால்ல இந்த வேணிய தானியா தூக்கிட்டு போனா எவனுக்கும் தெரியவா போது? இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். என்னையாடி அசிங்கப்படுத்தின? உனக்கு அசிங்கமோ அவமானமோ கஷ்டமோ நஷ்டமோ எல்லாம் என்னால மட்டும் தாண்டி வரும். அடியே வேணி, இதோ வாரேண்டி. ராம், என்ன ராம் பாத்துக்கிட்டே இருக்க? செலக்ட் பண்ண ஏதாவது செலக்ட் பண்ண உன்னை எதுக்கு நான் கூட்டிட்டு வரணும்? சரி வா, எல்லாரும் சாரி தானே பாத்துட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்க? சிவானி,
புரிஞ்சு போச்சு. தனியா என்ன கூட்டிட்டு வந்து ஓகே ஓகே. ஓய் ஓய், என்ன ஓகே ஓகே? இப்பதான் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும். கல்யாணம் ஆயிட்டா இதெல்லாம் கிடைக்காதுன்னு நினைச்சிட்ட. ராம், பிச்சு போடுவேன். நீ செலக்ட் பண்ண. உன் ட்ரெஸ் கலர்ல தான் எனக்கு saree எடுக்கணும். அதுக்காக தான் உன்னை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன கலர் சொல்லு. அப்புறம் கோட் செட்டா இல்ல சஃபாரியா இல்ல? பொறுமா, பொறு. என்ன ராம்? நம்ம தமிழர் பாரம்பரியம் வேஷ்டி சட்டை. முகூர்த்தத்துக்கு ட்ரெஸ்னா வேஷ்டி சட்டை தான். பட்டு வேஷ்டி பட்டு சட்டை ஓகேவா? சூப்பர் ராம். ராம், சட்டை கலரு ஒயிட் அண்ட் ஒயிட். ஒயிட் அண்ட் ஒயிட்மா, அதானே நல்லா இருக்கும். ராம், ஓ ஷர்ட் கலர்ல எனக்கு முகூர்த்த பட்டு எடுக்கலாம்னு நான் நினைச்சேன். நீ என்ன இப்படி சொல்ற? நோ ஃபீல். முகூர்த்தத்துக்கு மட்டும் வேஷ்டி சட்டை போட்டுக்கலாம். அப்புறம் உடனே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீ சொல்லு, உனக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதே கலர்ல நான் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். ராம், உனக்கு பிடிச்ச கலர்? லேடிஸ் ஃபர்ஸ்ட்பா. நீ எப்படியும் நம்ம வீட்ல மீனாட்சி ஆட்சி தான். அதனால நீ சொல்றது மட்டும் இல்லாம உனக்கு பிடிச்சதையும் நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. சரி வா, 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். எது நம்ம 2 பேத்துக்கும் பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஆனா சீக்கிரம். என்னடா நம்ம 2 பேர் மட்டும் இப்படி தனியா போயிட்டோமேனு அங்க உள்ள எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அதனால சீக்கிரம் செலக்ட் பண்றோம். ஓகேவா? சரிமா. சரி வா 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 வா, இந்த மாடல்ல பார்க்கலாமா? ஓகேமா. இரு, அந்த அண்ணாவை கூப்பிட்டு இந்த ஒரு மாடல் தானா இல்ல மாடல் நிறைய இருக்கான்னு எடுத்து காமிக்க சொல்லலாம். ஓகே ராம், கூப்பிடு. ஒரே கலரா வேணா சுபா. ஒரே டிசைன்னா கலர் கலரா எடுக்கலாம். வேணாம் சேஷா, அப்படி எடுத்தா நல்லா இருக்காது. டிசைன் வேற மாதிரி இருந்தா கூட ஓகே, ஆனா ஒரே கலரா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆமா சேஷா, நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம வீட்ல எல்லாரும் ஒரே மாதிரி கலரா இருந்தா அது ஒரு அழகா இருக்கும்ல. அப்படிங்கறீங்களா? ஆமா, டிசைன் கூட வேற மாதிரி இருந்துட்டு போகுது, ஆனா எல்லாரும் சேம் கலரா எடுக்கலாம். சரி ஓகே, அப்பனா நம்ம ஒரே கலர்ல எல்லாருக்குமே saree செலக்ட் பண்ணிடுவோம். ஆமா சேஷா, வாசுகிக்கும் சேர்த்து. அவ கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டா. இருந்தாலும் நம்ம கொரியர் பண்ணி விட்டுறலாம். சிவானி கல்யாணத்தன்னைக்கு வாசுகியும் தீருவும் புது ட்ரெஸ் போட்டுக்கட்டும். ஹே மதி, சூப்பர் ஐடியா. அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வாசுகிக்கு ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிட்ச் பண்ணி அங்க ஊருக்கு அனுப்பி விட்டுருவோம். ஓகே சுபா. பிள்ளைக எல்லாரும் ஒண்ணு கூடி வரல. அவங்க வேலை அப்படின்னு போயிட்டாங்களேன்னு கவலைப்பட்டேன். ஆனா நம்ம பிள்ளைக இந்த வீட்டுல வளர்ந்தவளும் சரி, இந்த வீட்டுக்கு வந்தவளும் சரி, ஒண்ணு போல நினைக்குதுக, ஒண்ணு போல பேசுதுக. இந்நேரம் வாசுகியும் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். சரி ஓகே, படிப்புன்னு போயிருக்கா, படிச்சுட்டு வரட்டும். இந்த சிந்து கழுத வர வேண்டியதானே? உங்களுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, என் அண்ணனை கூட்டிட்டு போய் நான் தனியா எடுத்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு நாயும் வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கா. சரி பிள்ளைக உடனே செலக்ட் பண்ணிடுவாங்க. சிவானி ராமுக்கு ட்ரெஸ் எடுத்த பிறகு அவ சாரி எடுத்துக்கிறேன்னு சொல்லிருக்கா. சரத்துக்கு கால் பண்ணுவோம். ரத்னம், நான் எதிர்பார்க்கவே இல்ல உன்ன. பிள்ளைகளை எல்லா வேலைக்கும் அனுப்பி விட்டுட்டு கம்பெனிக்கு நீ போயிடுவேன்னு பார்த்தேன். பரவாயில்ல சக்கரவர்த்தி, என் பொண்ணு கல்யாணம்னு சொல்லிட்டேன், நான் வராம எப்படி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரத்னம். என் மகன் கல்யாணத்தை தனியா நான் மட்டும் தான் நடத்தணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு சொந்தம் உருவாகும் நான் எதிர்பார்க்கல. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இதுல என்ன இருக்கு சக்கரவர்த்தி? வாழும்போது ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோம். இந்த சந்தோஷம் அனுபவம்லாம் அடுத்து எப்போ கிடைக்க போகுது? அப்புறம் இந்த துணி எடுக்கிற விஷயத்துக்கு மட்டும் இல்ல, இன்னும் 3 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. என் கூட சேர்ந்து நீயும் சுத்துறதா? ஆமா, மண்டபத்துக்கு டெக்கரேட் பண்றது, சமையல்காரங்க கிட்ட பேசுறது, அப்புறம் சமையலுக்கு தேவையானதெல்லாம் நாம தான் போய் வாங்குறோம். மளிகை ஜாமா, காய்கறி. அதுக்கெல்லாம் ஆள் போட்டுக்கலாம்ப்பா. நோ, வேற விஷயத்துக்கு ஆள் போட்டுக்கலாம். இதுக்கு நாம தான் இறங்கி செய்யறோம். நம்ம பிள்ளைகளுக்காக இதெல்லாம் பார்த்து செய்யும் போது அது ஒரு சந்தோஷம். உண்மைதான் ரத்னம். ஆனா உன் கம்பெனி வேலைன்னு அதெல்லாம் கிடக்கு, எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். இதுக்காக தான் டைம் ஒதுக்கணும். சரிதான். சரி, நாம எல்லாம் வேஷ்டி சட்டை ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். வைரம், என் மச்சா ராகவ் எல்லாத்துக்கும். சரி ரத்னம், இதோ பிள்ளைங்க சாரி பாக்குதுகல்ல, அவங்க எடுத்தது நாம போய் பாத்துக்கலாம். சரி சக்கரவர்த்தி. அக்கா, சாலா, என்னாச்சு? ராம் சிவானி என்ன பண்றாங்க? ஒரு வழியா வேஷ்டி சட்டை செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. ஆமா, இந்த ஜீவா எங்க? அக்கா, பசங்களாம் சேர்ந்து ஒண்ணு போல ட்ரெஸ் பண்ண போறாங்களாம். அதனால என்ன கலர் சூஸ் பண்ணலான்னு ஒவ்வொரு கலரா போட்டோ எடுத்து மிச்ச பசங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்கான். எல்லாருக்கும் ஓகேனா அந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு வந்துருவான். சரிதான், ஜீவா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கானா? ஆமாக்கா. அட பாவிங்களா, குடும்பமே கடையில தான் இருக்கீங்களா? அக்கா, சரத்துக்கு போன் பண்ணுங்க.
அவன் இப்ப கிளம்பி வேணியை கூட்டிட்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும். ஓரளவு பிள்ளைங்க ஃபுல்லாமே செலக்ட் பண்ணிட்டாங்க. அதனால சரத்தை வர சொல்லுங்கக்கா. வேணி வேற பாவம் அங்க தனியா இருக்கா வீட்ல. ஐயோ சாலா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கால் பண்ணேன். கொஞ்சம் வேலையா இருக்கமா, இன்னும் 1/2 1 hour ஆகும். வேலையை முடிச்சுட்டு நான் வேணியை கூட்டிட்டு வாரேன்னு சொல்லியிருக்கான். ஐயோ இன்னும் 1 hour-ஆ? 1 hour-னா இனி எவ்வளவு நேரம் ஆக்குறான்னு தெரியலையே. வக்கீல் வீட்டுக்கு வேற போகணும்னு சொன்னா. வரட்டும் சாலா. இங்க மட்டும் வேகமா ட்ரெஸ் எடுத்துருவாங்க நான் நினைக்கிறேன். சாயங்காலம் வரைக்கும் நம்ம இந்த கடைக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பாரு, ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயாச்சுங்க. ராம் தான் தனியா போய் கல்யாண ட்ரெஸ் எடுக்க போறானா? ஜீவா பாரு, அவன் தனியா ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கான். என்ன, நம்ம வேணியவும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கணும். அந்த பிள்ளைய வீட்டுல தனியா விட்டுட்டு வந்தது தப்பா போச்சு. இப்ப அவ மட்டும் அங்க ஒத்தையில உட்காந்துட்டு இருக்கா. ஆமாக்கா, என்ன பண்ண, வக்கீல பார்க்க போகணும்னு சொல்லிட்டான். சரி சரி, சரத்து பார்த்து கூட்டிட்டு வந்துக்கிடுவான். வாங்கக்கா, பிள்ளைங்க எந்த பட்டி எடுத்து வச்சிருக்காங்கன்னு பாப்போம். நம்ம எல்லாத்துக்கும் செலக்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் மதியோட அப்பா அம்மா, அப்புறம் வாசுகியோட அப்பா அம்மா, அவங்க எல்லாத்துக்கும் அடுத்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரி சாலா, வா வா, முத போய் என்னன்னு பாப்போம். அடாடே, லட்டு மாதிரில ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. குடும்பமே இங்க இருக்கு, வேணி மட்டும் வீட்ல. அப்படி என்ன வக்கீல பார்க்க போறாளா? ஓ, கொலைகேஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கோ? இருடி இரு, நான் வாரேன். சரத்து வர 1 hour ஆகும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுங்கள நாம போய் அவளை ஒரு வழி பண்ணுவோம். எனக்கு அடங்காம எவ்வளவு திமிர் பண்ண. அடியே வேணி, இருடி, இன்னைக்கு வந்து நான் உன்னை அடக்குறேன். நினைச்ச கனவு இன்னைக்கு நிஜமாக போகுது. சரி சரி, லேட் பண்ணாம உடனே ரத்தன வீட்டுக்கு கிளம்புவோம். இந்த சரத்து வீட்டுக்கு வரங்குள்ள நம்ம காரியத்தை முடிப்போம். சுப்பிரமணி சார், ஃபைல் எடுத்துட்டீங்களா? சார், ஓரளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டேன் சார். இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ளது மட்டும் தேடணும். இன்னொரு 1 hour சார், அதையும் நான் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு வரேன். ஓகே சுப்பிரமணி, எடுத்த ஃபைலை கொண்டு வாங்க, நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படிங்களா? எல்லா ஃபைலையும் எடுத்துட்டு உங்ககிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சேன். இருங்க சார், எடுத்துட்டு வரேன். சுப்பிரமணி சொல்லுங்க சார். சரி ஓகே, 1 hour ஆகுங்கிறீங்க, நீங்க எடுத்து வைங்க. அதுக்குள்ள நான் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார். சார், சொல்லுங்க சுப்பிரமணி. இல்ல, வீட்ல இருந்து அப்பப்ப கால் வந்துகிட்டே இருந்தது. நான் ஃபைல் எடுத்துட்டா அடுத்து நீங்க அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறம் நீங்க வீட்டுக்கு போக முடியாது சார். அந்த ஞாபகமும் வராது. அதான். இல்ல சுப்பிரமணி, எல்லாரும் சிவானி கல்யாணத்துக்காக துணி எடுக்க தான் போயிருக்காங்க. எப்படியும் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அந்த கடையில தான் இருப்பாங்க. வேணிய வக்கீல் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் நான் அவளை துணி கடைக்கு கூட்டிட்டு போனோம். இன்னொரு 2-3 நேரம் கழிச்சு போனா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல சுப்பிரமணி. பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் வேலையை முடிப்போம். நான் சிவானி கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. கொஞ்சம் சடச்சடன்னு எல்லாத்தையும் பார்த்தாதான் நாம கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். ஓகே சார், இனி உங்க விருப்பம். நான் இன்னொரு 1 hourல எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஓகே சுப்பிரமணி, நானும் பக்கத்துல ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார். ஓய், என்னவா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கீங்க. இங்க பாரு, ஹே மீனுக்குட்டி, பசிக்குதா? உனக்கு ஃபுட் போடவா? பக்கத்துல ஆள் வந்து நின்னா போதுமே, உடனே சந்தோஷமாயிடும். இங்க பாரு மீனுக்குட்டி, நான் பேசுறது கேக்குதா? எங்க கிராமத்துல ஆடு மாடு கோழி கூட எல்லாம் பேசிட்டு இருப்பேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க தான். இங்க வந்து என் மனசை விட்டு பேச யாருமே இல்லையே நினைச்சேன். ஆனா இப்போ நீங்க இருக்கீங்க. இப்ப என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லவா? இங்க பாரு மீனுக்குட்டி, கேக்குறேல? வேணாம் வேணாம், மீனுக்குட்டி வேண்டாம். மீனுக்குட்டியை விட மீனம்மா நல்லா இருக்கு. இனி உங்களை நான் மீனம்மான்னு தான் கூப்பிடுவேன், ஓகேவா? இங்க பாரு மீனம்மா, நான் வந்து மீனம்மான்னு கூப்பிட்டதும் என்கிட்ட வந்து பேசணும், சரியா? அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு வக்கீல பார்க்க போறேன். எங்க அம்மா என் கண்ணு முன்னையே இறந்துட்டாங்க. நீங்களே சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி இப்ப இந்த அளவுக்கு நான் நிக்கிறேனா, அது எங்க அம்மா ஆசையும் கூட. நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சாங்க. இந்த கொலைகேஸ்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேனா, அப்புறம் என்னோட கிராமத்துக்கு போய் இந்த ஊர் தலைவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. கொங்கங்குளத்துக்கு போமத்துல உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன், ஓகேவா? நான் பேசுறதெல்லாம் நீங்க கேக்குறீங்களான்னு தெரியல, ஆனா உங்ககிட்ட நான் இதெல்லாம் பேசும்போது நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன். சாரி, லூசு மாதிரி நான் பேசி கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க, ஓகேவா? யாரு? சரத்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. சொல்லி கொஞ்ச நேரம் தானே ஆகுது, அதுக்குள்ளேயுமா வந்துட்டாங்க? இதோ வாரேன். சரி நாம அப்புறம் பேசலாம். சரத் வந்தாச்சு நினைக்கிறேன், நான் போயிட்டு வரேன், பாய். இதோ வந்துட்டேன். என்ன கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க? ஒருவேளை சீக்கிரம் போகணுமோ? வந்துட்டேன்.
ஏய் ஏய் டேய் டேய் நீயா வெளிய போடா போடா வெளிய. ஹாய் பியூட்டி. அடாடே. ஹா, என்ன ஒரு அழகு. எங்க வீட்ல இருக்கும்போது கூட இவ்வளவு அழகா இல்லையே. எப்படிமா எல்லாரும் ரொம்ப ஸ்பெஷலா கவனிக்கிறாங்களோ? அடச்சி வாய மூடு. எதுக்குடா எதுக்காக வந்த? வெளிய போ. போடா வெளிய. வெளிய நின்னு பேசு போ. ஏஹே, ஏய் சீ. வெளியே நின்னு பேசவா உள்ள வந்தேன். கையறா எடுடா. மரியாதையா போயிடு. அட அட, கோபத்தை பாரு. ஹேய் ஏய், போடா போடா வெளிய. என்ன பியூட்டி, நான் உன்னை தொட்டேன்னு திரும்ப நீ என் கண்ணத்தை தொட்டு பாக்குறியோ? அடச்சி போடா முத. ஹேய் வெளிய போடா. போடா வெளிய. வந்த காரியத்தை முடிச்சிட்டு நீ சொல்ல தேவையே இல்ல, நானே போயிடுவேன். ஏய் உன்ன. ஹேய், கைய பிடிச்சு திரைக்கிறவன். என்னடி விட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க? என் வீட்டுல வந்து என் வீட்டு சோத்த தின்னு என்னையே என்ன பாடுபடுத்தின. ஆனாலும் நீ ரொம்ப யோகக்காரி தாண்டி. பாரா பின்னாடி போற. ஏன் எனக்கு பக்கத்துல வர தெரியாதா? வந்து பாரா. உன் வீட்ல இருக்க மாத்திரம் கத்திய காமிச்சு மிரட்ட தான் செஞ்சேன். இங்க மிரட்டலாம் மாட்டேன். பக்கத்துல வந்த என்ன குத்திடுவியா? பாக்கலாம் பாக்கலாம். ஏய், சொல்லிக்கிட்டு இருந்தேல. ஆமா, அது எப்படி என் வீட்லயே நல்ல வசதியான இடத்துல வாழ்ந்த இங்க வந்தும் அப்பா வீடா இது இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. சும்மா ஏசில ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கியோ? முகம்லாம் ஃப்ரெஷ்ஷா காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கு. ஏய் எதுக்காகடா எதுக்காக வந்த சொல்லுடா. நானே பேசி உன்னை அனுப்பிடலான்னு பார்த்தேன். இல்ல இல்ல இரு, ரத்னாப்பாவை கூப்பிடுறேன். அவங்க கையால 4 வாங்கிட்டு நீ போவ. யார? ரத்னாப்பாவடா. ரத்னமா? என்ன ரத்னங்கிறா? ரத்னத்தை கடையில பார்த்தோம், வைரம் தான் இல்ல. ஐயோ, ஒருவேளை வைரம் வீட்டுக்குள்ளதான் இருக்கானோ? டேய் டேய் என்னடா பயந்துட்டியா? கூப்பிடவா? யார கூப்பிடுவ? ஏண்டா காது அவுட்டா? ரத்னாப்பாவடா உள்ளதான் இருக்காங்க, கூப்பிடவா? வீட்டுக்குள்ள யாரும் இல்ல, நம்மள மிரட்ட ரத்னப்பா. அடியே, உனக்கும் அப்பேண்டினா என்கிட்டேவா? ஓகே ஓகே. என்னடா ஷாக் ஆயிட்டியா? ஒழுங்கா வெளியே போயிட்டா உனக்கு நல்லது. நான் ரத்னாப்பாவை கூப்பிட்டேன், அவ்வளவுதான்டா. தேவையில்லாத பிரச்சனை உனக்கு தான். உனக்கு மட்டும் இல்ல, உன் அம்மா காரிக்கும் தான். என்ன கூப்பிடவா? கூப்பிடு. ஹேய் கூப்பிடுடி. டேய் போயிடு. அதான் கூப்பிடுறேன்னு சொன்னியே, கூப்பிடு. ஆளை பார்த்துட்டு போறேன். டேய் வேண்டாம், ஒழுங்கா வெளியே போயிடு. உன்னை பார்த்ததுமே வந்த ஆசை. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம் எல்லாம் ஒன்னால. அதெல்லாம் பட்டு இப்ப நிறைவேறணும்னு இருக்கு. எப்படியோ உன்னால அசிங்கப்பட்டதுக்கு இப்ப சந்தோஷப்பட போறேன். டேய் பாரா, அவ்வளோ பாதுகாப்போ? இங்க பாருடி, என்ன மீறி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. என் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நீ இருக்க முடியும். ஏன்னா நீங்களாம் எங்களுக்கு அடங்கி போறவங்க. அடங்கி போக வைப்பேன், பாக்குறியா? ஹேய் ஹேய் விட்டுடா விடு. நான் தான் சொன்னேன்ல, நீ எல்லாம் அடங்கிதான் போகணும்னு. என்ன மீறி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. சீ கைய விடுடா. விடவா புடிச்சிருக்கேன். இல்ல இல்ல, இவனை இப்படியே விட்டா இவனை மாதிரி ஆள்களால நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் ஆபத்து. இவனை சும்மா விடக்கூடாது. கொலையே பண்ணாம கொலைகேஸ்ல மாட்டின நாம கொலை பண்ணிட்டு நிம்மதியா ஜெயிலுக்கு போலாம். ஏய் அன்னைக்கு கத்தி எடுத்து உனக்கு குத்தி இருக்கணும். அன்னைக்கு தப்பிச்ச, இன்னைக்கு உன் கைய கால உடைக்கிறேன். பொண்ணுங்கன்னா உனக்கு அடங்கி போகணுமா? உன்னோட இந்த திமிருக்கு இன்னைக்கு நீ கஷ்டப்படுவடா. ஏன்டா அப்படி பேசணும்னு ஒவ்வொரு நாளும் யோசிப்ப. வீட்டுல வேற யாரும் இல்ல, நம்ம என்ன பண்ண போறோம்? இல்ல இல்ல பயப்படக்கூடாது வேணி, பயப்படாத. நம்ம பயம்தான் நம்மளோட பலவீனம். பயப்படாத. அம்மா அம்மா நம்ம கூடயே தான் இருப்பாங்க. கையில எது கிடைக்குதோ எடுத்து இவனை அடிச்சு விரட்டி விடுறோம். இல்ல இல்ல கைய கால உடைச்சு விடுறோம். நீ பொண்ணுங்கனாலே இவனுக்கு பயம்தான் வரணும். நாமெல்லாம் இவனுக்கு அடிமேன் திமுற நினைச்சிட்டு இருக்கான்ல. இருடா, எங்களெல்லாம் பார்த்தா நீ பயந்து ஓடுற மாதிரி பண்ற. என்னடி ரொம்ப நேரமா மனசுக்குள்ள யோசிக்கிற? என்ன பண்ணலானா, இல்ல யாரை எப்படி கூப்பிடலானா? நீ என்ன பண்ணாலும் சரி, யாரும் வரமாட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்குமா? அதுவும் அந்த நாய் சிவானி கல்யாணத்தோட ஒன்ன நாசம் பண்ணி இந்த சிவானி கல்யாணத்திலயும் பிரச்சனை பண்ற. ஒரே கல்லுல 2 மாங்காய். சரி சரி, டைம் வீணா போகுது. வா 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 வா, அடம் பிடிக்காம வா. அடச்சி கைய விடுறா. ஹே ஏய், உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. சாதாரண பொண்ணு நீ. ஆம்பளை என்னடி பண்ண முடியும்? எடுத்துட்டேன்.
என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டியா? இப்போ ஓகே பேபி. ஆ ஓகேடா. வாவ் சூப்பர் சூப்பர். ஹேய் போடா வெளிய போ. தேவையில்லாம கைய கால உடைச்சுக்காத. உனக்கு அவ்வளோ தைரியமாடி? போடா. ஓகே விளையாண்டு பார்க்கலான்னு ஆசைப்படுற, வாடி பார்க்கலாம். உன்ன ஏய் 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 அடியே அடியே ஏய் ஏய் வேணி. வாங்கடா அல்ல போங்க. ஏண்டா பொண்ணுங்களா உனக்கு அடிமையா? வேணி வேணி இங்க பாரு அடியே நிப்பாட்ரி. போதும் போதும்டி. ஏய் அடங்கித்தான் போகணுமோ? ஆ அப்பா. ஹே ஹே போடா வெளிய போ. இந்த இந்த திமிரு தாண்டி, இந்த திமிரு தான் உன்னை திரும்ப திரும்ப தேடி வர சொல்லுது. இந்த அளவுக்கு உனக்கு தைரியம்ல உன்ன. ஹேய் விட்டுடோ விட்டு விட்டுங்கறேல. ஹேய் எப்பவும் உன்கிட்ட அட்டி வாங்கி அவசியப்பட்டு போவேன்னு நினைச்சியா? ஏய் பசுபதி உன்ன டேய் இங்க பாரு. அட்டிக்காம கஷ்டப்படுத்தாம எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சேன். அடியாத மாடு பணியாதுன்னு சும்மாவா சொன்னாங்க உன்ன? ஏய் அம்மா. ஹேய் நீ நீ என்னடா? நீ நீ அழாத, வந்துட்டேல, இங்க வா. ஏய் வேணி, நீ நினைச்சத கதவை திறந்தேன். ஆனா இவன் ஏண்டா நீ எல்லாம் இன்னும் திருந்தவே இல்லையா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ளே வந்து? டேடே இனியும் நான் உன்னை சும்மா விட்டேன். ஆ, இங்க பாரு. என்ன என்ன ரொம்ப ஓவரா பேசுற? நானும் பயப்பட மாட்டேன் பாத்துக்கோ. என்னன்னா நீ போலீஸ்காரனா? என்ன வேணாலும் பண்ணிடுவியா? சொல்லுடா. ஹேய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சீ. இன்னைக்கு எவ்வளவுடா கஷ்டப்படுத்துவீங்க? இன்னும் எவ்வளவு கஷ்டப்படுத்துவீங்க? ஒரு பொண்ணுக்கு யாரும் இல்லைனா திரும்ப திரும்ப வந்து ஏய் டேய், பொண்ணுங்களை விட நாம பலமானவங்கண்ணா, அதான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்காகடா. ஆனா நீ மூஞ்சிலேயே துப்பானடா. வேணி பயப்படாத, இவனை உள்ள போட்டு மொட்டைக்கு மொட்டை தட்டி இரு, வெளியவே வர முடியாத அளவுக்கு ஆக்குறேன். அப்படிலாம் என்ன உள்ளத்துக்கு போட முடியாது. சரி ஓகே. என்னடா என்ன கேஸ் போடுவ? நான் இவகிட்ட தப்பா நடந்துகிட்டேனா? போடு போடு, அப்படின்னா போடு. இவளும் கம்ப்ளைண்ட் பண்ண வரணும்ல. நான் என்னென்ன பண்ணாங்கன்னு கேட்பாங்கல்ல. சொல்லட்டும் சொல்லட்டும், அவ சொல்லட்டும் இல்ல நானே சொல்றேன். ஏய் ஆமா அடச்சி, இந்த மாதிரி நினைப்பு இருக்கிறதுனாலதான் இப்படி பண்றீங்க. இங்க பாரு, வேணியை விட்டு கேஸ் கொடுக்க கொஞ்ச நேரம் ஆகாது. ஆனா ஓ என்னப்படி நான் செய்ய மாட்டேடா. டேய் விளக்கண்ண, போலீஸ்காரன் வீட்டுல வந்து திருடி இருக்க, உன்னை நான் சும்மா விட்டுருவேனா? என்ன திருடுனேனா? ஆமாண்டா. வேணி ஒரு 100 சவர நகை திருடி இருப்பானா? அது திருடிட்டானா? சரி சரி. டேய் நகை மட்டும் இல்லடா, நீ என்னென்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். ஏன் வீட்டுக்குள்ள வந்து நான் பாதுகாப்புல இருக்கிற வேணிய மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைச்சேல, அதுக்காகவே நீ வெளியே வர முடியாது. டேய் வேணி ஒண்ணு இல்ல, பயப்படாத. இங்க பாரு வேணி, அழாத. இனி இவனை நான் பாத்துக்கிறேன், பயப்படாத. கொஞ்ச நேரம் உட்காரு. போ உட்காரு, இவனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வரேன். டேய் டேய், ஏற்கனவே அவ தாண்டா என்ன அடிச்சா. அவளை நான் ஒரு அடி கூட அடிக்கல. கேட்டு பாரு. கட்டை எடுத்து சரா மாதிரியா. இங்க பாரு, கையெல்லாம் அப்படி வலிக்குது. எலும்பு உடைஞ்சிருச்சான், நரம்பு நகண்டுருச்சான்னு போய் செக்அப் தான் பண்ணணும். தேவையில்லாம நீ எதுவும் பண்ணாத. ஓ அட்டி விழுந்ததா? வேணி சூப்பர்மா. அதானே, நீ எப்படி அவனை சும்மா விட்டுருப்பேன்னு நினைச்சேன். அட்டி வாங்கிட்டு தான் திரும்பவும் திமிர காமிக்கிறியா? இருடா, ஆம்பளைங்கன்னா தலையில கிரீடம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேல, கிரீடத்தோட சேர்த்து உன் தலையவும் எடுக்கிறேன், திமிரு குறையும். ஐயோ தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டேனா? உள்ள வச்சிருவானோ? அம்மா கிட்ட, அம்மாட்ட சொன்னா இப்படியாடா பண்ணேன்னு செருப்பால அடிப்பாங்களே. ஐயோ தர்மா தர்மா தர்மா, ஏதாவது பண்ணடா. என் வாழ்க்கையே போச்சா? ஹலோ சுப்பிரமணி. ஐயோ யாருக்கும் போன் பண்றான். போச்சு அவ்வளவுதான். இங்க இருந்து தப்பிச்சு. ஐயோ அதுவும் முடியாது. எஸ் எஸ், உடனே வாங்க. வர சொல்லிட்டான் வர சொல்லிட்டான். என்னடா கை காலெல்லாம் ஒத்தருதா? இங்க பாரு, அப்படிலாம் நீ என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. இப்பவே எங்க அம்மாட்ட பேசணும். இரு இரு, எங்க அம்மா கால் பண்ணிட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஹேய் போன் எடுத்த, கன் வச்சிருக்கேன், சுற்றுவேன். கண்ணா போச்சு, தேவையில்லாம மாட்டிட்டோம். சிவானி கல்யாணத்தை நிறுத்தணும்னு அம்மா அப்படி இப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நான் லாக்அப்லனா அம்மா என்ன பண்ணுவாங்க? சிவானியோட சொத்து, அவ கல்யாணம்
எல்லாம் இனி என்ன ஆக போகுது? டேய் உளம்பாதடா, உட்காருடா. ஆ ஒட்டிச்சேனா? அப்படியே உட்காருடா. அது ஹேய், சார் வேண்டாம் சார், உட்கார்றேன். அப்படிதான் உட்காரு. உட்காந்துட்டேன். வேணி அழாத, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. இவனுக்காகலாம் பயந்து அழுதுகிட்டு அழாத. எத்தனையோ தடவை வார்ன் பண்ணிட்டு விட்டேன்டா. ஆனா இனி உனக்கு வார்னிங் கிடையாது. அப்படியே லாக்அப், அப்புறம் ஜெயில். அம்மாவால என்ன, உன் அம்மாவோட அப்பனே வந்தாலும் உன்னால இனி வெளியே வர முடியாது. ஹேய் டேய் சார் ப்ளீஸ் சார், அப்படி ஏதோ பண்ணிடாதீங்க. வேணி தனியா இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அதான் அப்படியேவும் இதெல்லாம் யோசிக்காம விட்டுட்டேன் சார். அவ மேல உள்ள கோபத்துல. அடச்சி வாய் மூடு. கோபம் வந்தா சோறு தானே திங்கிற. சார் பேசாம உட்காரா. சார் சுப்பிரமணி வாங்க, இவனை அரெஸ்ட் பண்ணுங்க.